ஹalleluya. ஹாப்பி அக்டோபர். சத்தமா சொல்லுங்க, ஹாப்பி அக்டோபர். ஹalleluya. ஆண்டவர் நமக்கு ஒரு மாதத்தை 10வது மாதத்தை காணும்படியாய் ஆண்டவர் கிருபை பாராட்டினார். மற்றவர்கள் ஜெபிக்கிற ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். ஹalleluya. பின்னாடி அந்த இதை போடுங்களா, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதே போல யூடர்ன் மினிஸ்ட்ரிக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். மாதம் நடக்கிற யூடர்ன் மினிஸ்ட்ரியில ஆண்டவருடைய கரம் இருக்கணும். அநேகர் அதுக்கு பேர் கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரிக்கு பேர் கொடுக்கணும், அநேகர் வந்து ஊழியம் செய்யணும். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார்கள். ஹalleluya. என்ன படிக்க பார்க்கலாம். டர்ன் பேக், முதுகை காட்டினோம். ஹalleluya. என்னுடைய தலைப்பே அதுதான், டர்ன் பேக். ஹalleluya. ஆண்டவர் நம்மளை கூப்பிடும்போது நம்ம என்ன செய்யணும், முதுகை காட்டினோம். எப்படி போகணும், நம்மளுடைய வாக்குத்தத்தம் என்ன, கோ ஃபார்வர்ட். சொல்லுங்க சத்தமா, கோ ஃபார்வர்ட். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாரும் தூங்கல. ஹalleluya. கோ ஃபார்வர்ட். ஆமென். ஹalleluya. எடுத்தவங்க வாசித்து பாருங்க. நம்ம பின்னோக்கி பார்க்கறவங்களே இல்ல. போன மாசத்துடைய தலைப்பு என்னதுங்க, போன மாசம் தலைப்பு என்ன, 1ஆம் தேதி தொடர்ந்து press towards the goal. அதாவது என்ன செய்யணும், தொடர்ந்து ஓட போறோம், ஃபார்வர்ட். ஆனா இந்த மாசம் எப்படி இருக்குன்னா, டர்ன் பேக், திரும்பி பார்த்துட்டோம். ஆனா அக்டோபர் மாசம் எப்படி போறோம், திரும்பி பார்க்காம ஓட போறோம். கரங்களை தட்டி சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, அவங்க திரும்பி பார்க்காம நான் ஓட போறேன். சங்கீதம் 78 9ஆம் வசனம். சங்கீதம் 78 9ஆம் வசனம். சீக்கிரமா வாசிங்க. ஹalleluya. சங்கீதம் 78:9. ஆயுத மனித வில் வீரன். சத்தமா சொல்லுங்க, வில் வீரன். எல்லாம் பீங் ஆர்ம்டு, எல்லாம் கத்துக்கொண்டவங்க, நல்ல போர் செய்யறவங்க, எல்லாவற்றையும் அறிந்தவங்க, எல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு என்ன போர் இருந்தாலும் தைரியமா முன்னாடி செல்கிறவங்க, மிலிட்டரி ஆபீசர், மிலிட்டரி சோல்ஜர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க. ஆயுதம் அணிந்த வில் வீரரான எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகை காட்டினார்கள். ஹalleluya. எந்த நேரத்துல அவங்க போய் போர் செய்யணுமோ, எந்த நேரத்துல போய் எல்லாரையும் சம்பாதிக்கணுமோ, எந்த நேரத்துல எனிமியை போய் அட்டாக் பண்ணணுமோ, அந்த நேரத்துல எப்படி ஆயிட்டாங்களா, முதுகை காட்டினார்கள். ஹalleluya. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு பந்தயத்தை வைத்திருக்கிறார், அதில் ஒரு லக்க வைத்திருக்கிறார், ஒரு கோலை வைத்திருக்கிறார். நம்ம எப்படி ஓடணும், யாருக்காக நம்ம ஓடணும், அதை புரிந்து நம்ம ஓடும்போது பிசாசானவன் நம்ம என்னென்ன காரியங்களை காட்டி இந்த உலகத்தை பார்க்க நம்மளை பின்னாக திருப்புகிறான். ஹalleluya. அவன் பின்னால பார்க்கிறதுக்கு தான் அவனுக்கு ரொம்ப ஆசை. ஆனா இந்த நாள்ல சொல்லுங்க, நோ டர்னிங் பேக். சத்தமா சொல்லுங்க, நோ டர்னிங் பேக். தலைப்பையில நான் கை வச்சிட்டேன். சொல்லுங்க சத்தமா, தலைப்பையில நான் கை வச்சிட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஏனென்றால் என் முன்பாக சென்றிருக்கிறவர் யாரு, என் இயேசு முன்பாக போகிறார். கையை தட்டி சொல்லுங்க, சாதாரணமாக போல என்னை உருவாக்கினவர், என்னை படைத்தவர், என்னோடு எப்போது இருக்கிறவர் என் முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். ஹalleluya. நான் எப்பவுமே அவருக்கு முதுகை காட்ட மாட்டேன். ஹalleluya. போர் செய்யற நேரத்துல, ஆத்மா ஆதாயம் செய்யற நேரத்துல, ஆண்டவருக்காக எழுப்பி பிரகாசிக்கிற நேரத்துல நான் என்ன செய்யறேன், முதுகை காட்ட மாட்டேன். எப்படி காட்டுறேன்னு தெரியுங்களா, நமக்கு பலவீனம் வரும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது, இது நடக்கலையே, இது முடியலையே, அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன செய்யறோம், எல்லாம் வழி செய்யறோம், எல்லாம் ஃபார்வர்டு தான் போயிட்டு இருக்கிறோம். பாதி வழியில நமக்கு என்ன வருது, சோதனைகள் வருது, பிரச்சனைகள் வருது, பலவீனங்களால ஓட முடியல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஹalleluya. எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகை காட்டினார்கள். இந்த நாளிலே சொல்லுங்க, ஆண்டவரே நான் என் முகத்தை தான் நான் காட்ட போகிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க, முதுகை நான் காட்ட மாட்டேன். நான் திரும்பினா தான் நம்முடைய அழகான முகத்தை நான் பார்க்க முடியும். எத்தனை பேர் ஆண்டுடைய அழகான முகத்தை பார்க்கணும், எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அப்பதான் நம்ம திரும்பிட்டு தான் பார்க்க முடியாது. ஆண்டவர் கூடவே நம்ம ஓடணும், ஆண்டவருக்காகவே ஓடணும், ஆண்டவர் சொன்ன காரியங்களே நம்ம செய்யணும். இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்கன்னா, அடுத்த வருஷம் வாசிங்க, அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளையின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். கரங்களை தட்டி சொல்லுங்க, எத்தனையோ வேலையில ஆண்டவர் செய்த அற்புதங்களை, அடையாளங்களை என்ன செய்யணும், மறந்துட்டு முதுகை காட்டிடும்.
ஹல்லேலூயா. வனாந்தரத்துல ஆண்டவர் எப்படி அவர்களை நடத்தி வந்தார் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த வரலாறு எப்படி எகிப்துல இருந்து அவர்களை எப்படி வெளியே எடுத்துட்டு வந்தாரு. அங்கிருந்து வந்துட்டு சொல்றாங்க, அங்கேயே இருந்தாங்க நலமா இருந்திருப்போங்க, செம்ம சாப்பாடு இருந்தது, அடிமையா இருந்ததை மறந்து விட்டார்கள். ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை மறந்து விட்டார்கள். அவருடைய செய்கைகளை, அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களை மறந்தார்கள். நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாள் ஆண்டவரை மறக்க கூடாது. இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படவில்லை. நம் வாக்குறுத்தவர் வாக்கு மாறாதவர். ஒரு வினாடி அவர் மறந்தாரா? மறந்தவங்க என்ன சொல்ல முடியுமா? யாரா கை தூக்க முடியுமா? முடியாது. ஒரு வினாடி அவர் மறக்கல நம்மள. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய உள்ளங்கையில நம்மளை மறந்திருக்கிறாருங்க. டெய்லி நம்மளை பார்த்துக் கொள்கிற தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. என்னைக்கோ வந்து எங்க மாமியார கூட நாங்க மாசத்துல ஒரு வாட்டி 2 வாட்டி தான் போய் பார்க்கிறோம். ஆனா எங்க ஆண்டவர் தினமும் ஒவ்வொரு வினாடியும் நம்மளை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். கையில தட்டி சொல்லுங்க, நம்ம மனுஷன் போக முடியாதுன்னு நம்புவான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மளை காக்கிறவர் நீ நல்லா தூங்கணும்னா அவர் தூங்காதவனை பார்த்து கொண்டிருக்கிறாரு. நீ உயிரோட எழுந்திருக்கணும்னா அவர் தூங்காம நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ உயிரோட நடக்கணும்னா அவர் தூங்காம நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஜீவனுள்ள தேவனை நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் மறக்காதீங்க, ஆண்டவருக்கு முதுக நான் காட்ட மாட்டேன், சாம்சங்காவே காட்ட மாட்டேன்னு சொல்றேன். நீங்களும் சொல்லுங்க, ஆண்டவரே அழைத்த அழைப்பை நம்ம பந்திய பொருளை குடிச்சிட்டோம்னா தொடர்ந்து ஓடணும், பின்னோக்கி பார்க்க கூடாது. அடுத்த வருஷத்தை வாசிங்க. அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பாக அவர் அதிசயமானவைகளை செய்தார். ஆமென். அவர் அதிசயமானவைகளை செய்தார். கண்ணால நீ பார்த்துக்கிறீங்க, நான் பார்த்திருக்கிறேன். என் அதிசயமானனா நான் உயிரோடு இருக்கிறேனா, அதே ஒரு அதிசயம் தான். எத்தனையோ பேர் மறைந்து போயிடுறாங்க, சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ல உயிர் போயிடுது. ஆனா நான் உயிரோடு நிக்கிறேனா, மற்றவர்களாக ஜெபிக்கிறேனா, அதிசயமானவைகளை எனக்கு செய்தார். எனக்கு மூச்சு விட கிருபை கொடுத்தாரு. எத்தனையோ பேர் டியூப் வச்சு மூச்சு வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் ஆண்டவர் என்ன அப்படி வைக்கல, அவங்களுக்காக ஜெபிக்க என்ன வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமான்னு சொல்லுவாங்க. அதிசயங்களை செய்தார். அப்புறமா கடலை பிளந்து கடக்க பண்ணினார். ஜலத்தை குவியலாக நிற்கபடி செய்தார். ஆமென். இத வாசிக்கும் போது பகலில மேகம், வெயில் கூட நம்மளுக்கு பாடக்கூடாது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எவ்வளவு அருமையான தேவனுங்க. நமக்கு வெயில் வருதா, நம்ம வேண்டாயிடுவோம், நம்ம ஸ்கின்னு போயிடுவோம், அல்லேலூயா, வேர்த்துறோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனாந்தத்துல நடக்கிறாங்களேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பார்த்தா தெரியுங்களா? பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். நடத்தினாரா? நான் மரண இருளை பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கொல்லாமுக பயப்பட தேவனி என்னோடு கூட இருக்கிறீர். நீ இரவு பார்த்து பயப்பட பிள்ளைகள் அல்ல, நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்ம ஒரு நாள் பின்னோக்கி பார்க்கணும். இத்தனை அதிசயங்களை செஞ்சவர் என்ன செய்யறாங்கன்னா, யுத்த நாளில் என்ன செஞ்சாங்கன்னா முதுகை காட்டினார். இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்றாங்க. எந்த ஊழியம் கொடுத்தாலும் முன்னேறி ஓடி வருவான். கோயிங் ஃபார்வர்ட். ஹல்லேலூயா. ஒரு ஆத்மாக்காக நான் என்ன செய்யணும்? ஆண்டவரோட வார்த்தை சொல்லணும். ஒரு நாள்ல ஒருத்தருக்கு சொன்னா போதும், இந்தியா தேசம் இயேசுக்கு சொந்தமாகும். அப்ப நம்ம சொல்லல, அப்படியே சொல்ல, நாங்களும் நம்மளும் சொல்லலன்னு தான் அர்த்தம். ஆனா ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இனிமேல் நான் முதுகை நான் காட்ட மாட்டேன், என் முகத்தை தான் நான் உண்மை நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. ஆபத்து நாளில உண்மை நோக்கி நான் கூப்பிடுவேன். உடனே நீங்க என்ன செய்வீங்க? பதில் கொடுப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நம்ம ஜெனசிஸ், ஆதியாகமம், சோதோம் கொமோரா பத்தி உங்களுக்கு தெரியும். ஜெனசிஸ், அந்த சோதோம் கொமோரை அழிக்க போகிறாங்க. 2 புருஷருங்க வராங்க. 19ஆம் அதிகாரம் 13வது. அதெல்லாம் பார்க்க, அதெல்லாம் முழுசா வாசிக்க முடியாது. 13வது வசனத்தை வாசிக்கணும். ஆதியாகமம் 19:13. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம், பெரிதாயிற்று. ஆமென். அவ்வளவு பாவம் நம்முடைய தேசத்துல அப்படிதான் இருக்குது. ஆனா நம்ம என்ன செய்யணும்? அந்த திறப்பின் வாசல் நிற்க என்ன வைத்திருக்கிறார். கரைகள் தட்டி சொல்லுவாங்க, தேசத்துல அக்கிரமம் போட்டுக்கிட்டு பாருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்குது. என்னது? அவங்க இந்த ஸ்தலத்தை அழிக்க போறாங்க. கர்த்தரை அனுப்பி
திருப்பி இருக்கிறார். அவ்வளவு பாவம். சோதோம் கோமரா போலதான் எல்லாமே பேசும்போது கூட மெசேஜஸ் கேட்போம். நம்ம இந்தியா தேசம் எப்படி ஆயிடுச்சு? சோதோம் கோமரா போல இந்த உலகம் சோதோம் கோமரா போல மாறிடுச்சு. அது 15 வருஷத்தை வாசிங்க. கிழக்கு விளக்கும் போது லோத்தை நோக்கி ஆமென். நம்மளை பார்த்து சொல்றார், நீ அழியாதபடிக்கு எழுந்து. சத்தமா சொல்லுங்க, எழுந்து. போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார். 17ஆம் வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு சொல்லுங்க, விட்ட பின்பு உன் ஜீவனை தப்ப ஓடிப்போ. கையை தட்டி சொல்லுங்க, பின்னிட்டு. நோ டர்னிங் பேக் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, பின்னிட்டு பாராதே. என்ன வார்த்தை சொன்னாங்க? பின்னிட்டு பாராதே. ஃப்ரண்ட் ஓடினே நீ பாருங்க, ஆண்டவர் போயினே இருக்கிறார். நீ போ. என்ன தடைகள் வந்தாலும் நமக்கு சொல்றாரு இந்த நாளில, என்ன தடைகள் வந்தாலும் பின்னிட்டு பாராதே. ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக செல்லும் போது அந்த வழி கோடலா இருக்குமா? அந்த வழி எப்படி இருக்கும்? சபையாக இருக்கும், நீட்டா இருக்கும், அழகா இருக்கும். உனக்காக பிரேப்பர் பண்ண வழி அது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற சொன்ன கர்த்தர். அவர் போகும்போது அவர் பின்னாடி கண்ணை மூடி போயிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா வழி நடத்துகிறவர் எப்பேற்பட்டவர்? அவர் ஜீவன் உள்ளவர். தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது நம்முடைய கருவை கண்ட கண்கள் அது. ஹல்லேலூயா. ஒரு நாள் திரும்பி பார்க்காதவங்க சொல்றாங்க, பின்னிட்டு பாராதே. இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். லோத்து ஃபேமிலி ஓடின்னு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துல எல்லாம் ஓடின்னு இருக்கிறோம், நம்ம சபையெல்லாம் ஓடின்னு இருக்கிறோம், ஊழியக்காரங்களாம் ஓடின்னு இருக்கிறோம். ஹல்லேலூயா. திரும்பி பார்க்காத என்ன செய்யணும்? நம்ம ஓடின்னு இருக்கிறோம். 24வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர், அவங்க ஓடிட்டாங்க. அப்பொழுது கர்த்தர் சோதோமிலும் மேலும் வர்ஷிக்க பண்ணி 26 வசிக்க. ஆமென். ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? பின்னிட்டு பாராதே. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூள். ஆனால் கரையில தட்டி சொல்லுங்க, நான் உப்பு தூளா மாற மாட்டேன். சொல்லுங்க, கரையில தட்டல கொஞ்சம். நான் உப்பு தூளா மாற மாட்டேன், நான் ஓடினே இருப்பேன். ஏனென்றால் பின்னாடி என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குது, உலக ஆசாபாசங்களை நான் திரும்பி பார்க்கவே மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்பிட்டு பார்த்தா என்ன ஆயிடுறாங்க? உப்பு தூளாய் மாறினார். ஹல்லேலூயா. நல்லா ஓடினாங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஆகுது, இன்னும் உலகத்துல என்ன நடக்குது, என்னதான் பேசுறாங்க, என்ன சம்பாஷணை நடக்குது, எப்படி அது எரியுது அந்த ஊரு அப்படின்னு திரும்பி பார்க்கறதுக்கு ஆண்டவருடைய அதிசயங்களை மறந்துட்டோம், ஆண்டவருடைய அற்புதங்களை மறந்துட்டோம், ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்துட்டோம், அவர் கொடுத்த சுகமான ஜீவனை மறந்துட்டு திரும்பி பார்த்து உப்பு தூள் ஆனார். ஹல்லேலூயா. என்னோட வாழ்க்கையில ஆண்டவர் சொல்றாரு, கட்டளையா ஒரு வார்த்தை சொல்றாரு, திரும்பி பார்க்காதீங்க. உன் பிரச்சனையை திரும்பி பார்க்காத, உன் நடக்காத காரியங்கள், டாக்டர் சொன்ன அபிசுமான வார்த்தையை பார்க்காத, நம்பாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை வாட்டி நீ ஹாஸ்பிட்டலுக்கு போறியோ அந்த ஹாஸ்பிட்டலை திரும்பி பார்க்காத. கையில தட்டி சொல்லுங்க, திரும்பி நான் பார்க்க மாட்டேன். எந்த நோய்க்காக நீங்க போறீங்களோ திரும்பி அங்க போக மாட்டேன். ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு பலன் உண்டு. திரும்பி 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 நான் போய் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன். திரும்பி 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 என் பிரச்சனைகளை நான் பார்க்க மாட்டேன். திரும்பி திரும்பி போய் பழைய காரியங்களை நானே பேச மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. திரும்பி ஒரு பிரதிஷ்டை எடுத்து போறீங்க. நோ டர்னிங் பேக். சத்தமா சொல்லுங்க, நான் திரும்பிவே பார்க்க மாட்டேன். இயேசுவின் முன் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கினா 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 உலகம் என் பின்னே சிலுவையின் முன்னே உலகம்
எத்தனை விசுவாசிகள் அழைக்கிற உண்மையுள்ளது. பாதியிலே விட்டுட்டு போயிட்டு மறைஞ்சிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்கிற தேவன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்ல. அவர் அழைச்சார்னா கரம் பிடித்து நடத்தினாரா கடைசி அவர் கூடவே நம்ம போயிடலாங்களா? யாரையும் நம்பாதீங்க, ஆண்டவரை மாத்திரம் நம்புங்க. அவர் தான் நம்ம கடைசி வரைக்கும் வழிநடத்துற தேவன், கரம் பிடித்து வழிநடத்துகிற தேவன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நோ டர்னிங் பேக். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். யோனா 1 அவருக்கு எப்படி ஆண்டவர் விட்டு விலகி போனாரு, எப்படி திரும்பினார் பாருங்க. அவர் யோனா 1 எல்லாரும் தெரியும். யோனா 1:1 வாசிக்கும். யோனா 1:1 சீக்கிரம் இருக்க மாட்டீங்களா? யோனா 1:1-3 அபித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் ஆமென் சத்தமா சொல்லுங்க. நம்ம என்ன செய்யணும்? எழுந்து மகாநகரமாகிய பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். கரங்களை தட்டி சொல்லுங்க. நம்மளை பார்த்து சொல்ற இந்தியா தேசத்துக்காக நம்ம ஜெபிக்க என்ன செய்யணும்? மறந்துடுறோம். அதிக நேரம் ஆண்டவர் என்ன சொல்ற நம்மள பேச அழைத்திருக்கிறார். ஜெபிக்கிறோம். நம்ம முழங்கால் எவ்வளவு முடங்குதோ அவ்வளவு வெற்றியை தருகிற தேவன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்தியா தேசத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுக்காக எல்லா காரியங்களும் மாறும்படியா எல்லா அக்கிரமங்கள் எல்லா பிரச்சனைகள் எல்லா காரியங்களும் ஆண்டவர் மாற்ற என்ன செய்யறாரா? நம்மளை எழுந்து அதுக்கு விரோதமாய் பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். சொன்னது அடுத்த வருஷம் பார்க்கிறார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி சத்தமா சொல்லுங்க. அவருடைய சமூகத்திலிருந்து விலகி. அவருடைய சமூகத்தை விட்டு விலகணும்னா ஆபத்து தான். சொல்லுங்க, ஆபத்து தான். ஆபத்து காத்திருக்குது. அவருக்கு ரெடியா கடல் மீன் வாய் எல்லாம் இருக்குது. அல்லேலூயா. அந்த வசனம் வாசிக்கும் அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவராக சொன்ன வார்த்தை கேட்டு உடனே நினைவுக்கு போய் கப்பல்ல ஏறி போறவர் என்ன செஞ்சுக்கிறாரா? விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து. அல்லேலூயா. எங்க எழுந்து சொன்னாரு? நினைவுக்கு எழுந்துனா அவர் தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோடு தரிசிக்க போக கப்பல் ஏறினார். ஹல்லேலூயா. எத்தனையோ முறை அப்படிதான் நம்ம உலகத்தாரோடு என்ன செய்கிறோம்? அப்படியே ஏறிடுறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதுல பின்னாடி தான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு முதுவை நம்ம என்ன செய்யணும்? காட்டி விடுகிறோம். தர்ஷீசுக்கு நினைவுக்கு போனோம்னா தர்ஷீசுக்கு போயிடுறோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கடைசி காலம் ஆண்டவரே இந்த ஊழிய பாரம் எனக்கு வேணும், ஊழிய ஆத்ம ஆதாயம் செய்யணும் நானு. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒரு வலது கரத்தை நீட்டி யோனாவை போல நான் விலகி தர்ஷீசுக்கு ஓட மாட்டேன். நீங்க சொன்ன இடத்துக்கு நீங்க சொன்ன ஊழியத்தை நீங்க சொன்ன காரியத்தை நான் செய்யணும் ஆண்டவரே. இந்த சமூகத்தை விட்டு என்ன செய்து நான் விலக கூடாது. ஆனா விட்டார் ஆண்டவரே, தூக்கி போட்டாங்க. அல்லேலூயா. தூக்கி போட்டதுன்னு ஆண்டவர் விட்டாரா? அங்கேயும் மீனை வைத்து 3 நாள் நெருக்கத்திலே ஜெபம் பண்றாராம். விசாலத்துல இருக்கும்போது ஜெபம் பண்ண முடியல. அதனால மீன் வயிற்றுல போய் ஜெபம் பண்றாரு. வெளியே வந்து பிரசங்கம் பண்றாரு. எவ்வளவு பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. உங்களை என்னைய கொண்டு ஆண்டவர் செய்வார். எத்தனை விசுவாச காரியங்களை தட்டி சொல்லுங்க. நான் ஒரு பிரசங்கம் பண்ணா அநேக ரட்சிக்கப்படுகிறார். ஆண்டவரின் வாயில ஒரு வார்த்தையை போடுவார். சொல்லுங்க விசுவாசிகளை காரியங்களை சொல்லி கொஞ்சம் ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவருடைய வாயில ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம கதைக்க போகிறோம். இந்த தேசத்தை ஆண்டவருக்கு சொந்தமாக்க போகிறோம். விலகி போக மாட்டேன். ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போக மாட்டேன். எங்க போவோம்? ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு உங்களுடைய வார்த்தை விட்டு எங்க ஆண்டவரே போக முடியும்? எங்க கதி ஆண்டவரே? எங்களுக்கு யாருமே தெரியாத ஆண்டவரே, நீர் தானே எங்களுக்கு எங்களை உயிர் கொடுத்தது, எங்களை நடக்க வைக்கிறது, எங்களுக்கு நல்லா பேச வைக்கிறது, எங்களை மூச்சு விடுறது உங்களுடைய கிருபை ராஜாவே, உங்களுடைய தயவு கர்த்தாவே. இந்த சமூகத்தை விட்டு யோனாவை போல ஓடினாலும் நீங்க விட மாட்டீங்க ஆண்டவரே. நான் முதுவா காட்டினாலும் நினைவே எப்படி இருக்கலாம்? தர்ஷீசுக்கு எப்படி போயிட்டாரு? ஆண்டவர் பாக்குறாரு. யோனா முகத்தை பார்க்கணுமே நினைச்சனே, அவன் முதுகான பாக்குறனே. அல்லேலூயா. யுத்தத்துக்கு ரெடியா இருந்தவங்க எப்ராயிம் கோத்திரத்தார்
யுத்த நாளிலே முதுகை காட்டினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளில் சொல்லு, நோ டர்னிங் பேக். ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தை நான் அதிகமாக செய்வேன், வாஞ்சியா செய்ய போறேன், ஆசையா செய்ய போறேன். எத்தனை பேர் பிரதிஷ்டை எடுக்க போறீங்க? சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை ஆண்டவரே ஆசீர்வதித்தால் ஒழிய நான் விட போறது இல்லை. என் பலவீன ஒரு சாக்கா இருக்கக்கூடாது. சாக்கு போக்கு நான் சொல்ல மாட்டேன். சொல்லுங்க, சாக்கு போக்கு அதை நான் சொல்ல மாட்டேன். எப்போ ஆண்டோட ஊழியத்துல என்னை அழைச்சவர் உண்மையுள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்களா? ஒரு அதிசயங்களையும் அற்புதங்களையும் மறந்தார்கள். அந்த மாதிரி நம்ம மறக்க கூடாது. ஒரு வினாடி அவர் மறந்துருந்தா நம்ம எப்பயும் மறைஞ்சிட்டு இருப்போங்க. ஆனால் நம்ம மறக்கல, அவர் சுமந்து வந்திருக்கிறார். இந்த நாள் நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக நீங்க இதை எடுத்துக்கொள்ளுங்க. சகரியா 1:3. நம்ம திரும்பி வர போகிற ஆண்டவர் கிட்ட யாரும் ரொம்ப போயிட்டீங்கன்னா அப்படியே திரும்பிட்டோன்னு இல்லை. சில நேரங்களில நம்ம திரும்பிடுறோம், சில நேரங்களில நம்ம முதுவை காட்டிடுறோம். நானும் நீங்களும் எல்லாம் ஊழியர்களை செய்யறோம். சில பிரச்சனைகள் வரும்போது, சோர்வுகள் வரும்போது முதுகை காட்டிடுறோம். அந்த மாதிரி காட்ட மாட்டேன், இன்னும் அதிகமா ஆண்டவருக்காக ஊழியர் செய்வோம். அப்பொழுது சகரியா 1:3. ஆகையால் சகரியா சொல்ற ஆண்டவர், ஆகையால் நீ அவர்களை நோக்கி, இனி ஆண்டவர் சொல்றார், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். கரங்களை தட்டி சொல்லுங்க. இன்றைக்கு அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி ஆண்டவர்கிட்ட முழுமையாக நம்ம திரும்ப போகிறோம், முழுமையாக படிக்க போகிறோம், முழுமையாக ஆண்டவரை தேட போறோம். 100% ஆண்டவர் பின்னாடியே ஓட போறோம். பின்னிட்டு உலகத்தையும் ஆசா பாசங்களையும் எல்லா காரியங்களும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். திரும்புங்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று கர்த்தர் சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவருக்கு திரும்பலனா நீங்க அவரை திரும்பி பார்க்கணும். கையை தட்டி சொல்லுங்க, அல்லேலூயா. எத்தனை முறை நம்ம திரும்பி பார்க்கல? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, 9 மாதம் எப்படியோ ஓடிச்சு ஆண்டவரே, நான் திரும்பி பார்க்கல, நான் திரும்பிட்டேன், உண்மை பார்க்கல, அழகான முகத்தை பார்க்கல, முதுவை காட்டிட்டு ஓடினே இருக்கிறேன். என் பிரயாணத்துல என்னென்ன காரியங்கள் வந்து கொண்டிருக்கிறது, சோதனைகளை ஜெயிக்க எனக்கு பலத்தாரும் ஆண்டவரே. நீங்க நல்ல பாட்டு, பலத்தாரும். சோர்ந்து போய் தான் வந்திருக்கிறோம், துக்கத்தோடு தான் வந்திருக்கிறோம். ஆனா போகும்போது நான் முதுவை காட்ட மாட்டேன் ஆண்டவருக்கு, என் முகத்தை தான் காட்டுவேன். ஆண்டவருடைய அழகான முகத்தை பார்த்து பார்த்து நான் டெய்லி பேசணும், அவரோடு நான் பேசணும், அவரோடு உறவாடணும், அவரோடு நெருங்கி ஜீவிக்கணும். நான் ஏதோ தானே இந்த உலகத்துல நான் வாழ மாட்டேன். எழுந்து நினைவு பட்டணத்துக்கு போனா நான் போகணும், இந்த கிராமத்துக்கு போனா நான் போறேன், இந்த ஊழியத்தை கொடுத்தா நான் செய்வேன். நான் திரும்பி பார்க்க மாட்டேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். ஏனென்றால் அழைக்கிறவர் மனுஷன் அல்ல, அவர் தேவன், அவர் பரிசுத்தர், அவர் நீதிபதி, அவர் ஒருவராக பெரிய அதிசயம் செய்கிறவர், அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர், அவரை அழைத்தவர், கரம் பிடித்து நடத்துவர். யோனாவை போல நம்ம என்ன செய்வது, எழுந்து வேற தேசத்துக்கே போகணும். ஆனா திரும்பி வர செஞ்சாரு. அதுக்கு அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகையால் என்னிடத்து திரும்புங்கள், அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். இந்த வசனத்தை பிரிச்சு கொண்டு போங்க. நான் திரும்பிட்டாண்டவரே, நீங்களும் என்ன திரும்பி பார்த்துட்டீங்க. நீங்க உங்க அழகான கண்ணு பார்த்துச்சுன்னா போதும் ஆண்டவரே, நீங்க என்ன தொட்டுட்டா போதும், என்னோட நீங்க பேசிட்டா போதும். சில பேர் சொல்றேன், பேசாமே இருக்கிறீங்களா? எங்க அம்மா கிட்ட நான் கோச்சிங்கன்னா பேச மாட்டேன், கொஞ்ச நேரம் அழுவாங்க. ஆனா அப்படிதான் ஆண்டவர் அழுகுறாரு. என்கிட்ட பேசுங்க, முதுக காட்டாதீங்க, உங்க முகத்தை பாக்குறேன். நானு டெய்லி என்ன பாருங்க, டெய்லி பார்த்தா ஆண்டவரை நம்ம என்ன செய்ய முடியாது, மறக்கவே முடியாது. எத்தனை சொல்ல போறீங்க? ஆமா, டெய்லி பார்க்கணும் அவரை, டெய்லி அவரோட பேசணும். நான் மறக்க மாட்டேன் ஆண்டவருங்க. என்ன ஒரு வினாடி என்ன மறக்கலாம் ஆண்டவரே, நீ சுமந்து வந்த தேவனா இருக்கிறேன். முடிஞ்சவங்களை அப்படியே எழுந்து நின்று இந்த நாளில் இந்த வசனத்தை சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே நான் திரும்புகிறோம், நீங்களும் எனக்கு ஆண்டவரே எனக்கு திரும்பி என்னை ஆசீர்வதித்து வழிநடத்த மாட்டேன். நான் விலக மாட்டேன். கொஞ்ச நேரம் சொல்லுங்க, வாங்கத்திலிருந்து நான் விலக மாட்டேன் ஆண்டவரே. உங்க சமூகத்தை விட்டு நான் விலக மாட்டேன். நான் சொல்லுவோம், சமூகத்தை விட்டு விலகி அந்த விலகி நான் போக மாட்டேன். வலது கருத்தை நீட்டி கொஞ்ச நேரம் வாயில திறந்து ஒரு பிரதிஷ்டை எடுத்துட்டு போக போறோம்.